வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பது போல கிராமங்களில் உள்ள மக்களுக்கு பொருத்தமாக உட்கட்டமைப்பு வசதிகளை எடுத்து செல்ல வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். தம்புளையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே மத்திய வங்கி ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியால் ஏற்பாடு செய்யப்பட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டம் நேற்று தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தை மையப்படுத்தி மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவின் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் குறிப்பாக நமது நாட்டில் பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வுகளுக்கு பெரும்பாலும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த காலங்களில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் பேங்கிங், QR கோட் ஆகியவற்றை பயன்படுத்தி செலுத்தி வந்த நிலையில் தற்போது அரசாங்கத்தின் சேவைகளுக்காக கொடுப்பனவுகளை GovPay ஊடாகவும் செலுத்த முடியும். இதே முறையில் வரி செலுத்தும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இதன் பயன்பாடு மிக குறைவு. குறிப்பாக மேல் மாகாணத்திற்கு வெளியே செல்லும் போது பெரும்பாலானவர்கள் இன்னும் நாணயத்தாள்களை கொண்டே பரிவர்த்தனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதைத்தான் அவர்கள் எளிது என நினைக்கின்றனர். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே யோசித்து பார்த்தால் ஒரு வர்த்தகர் மற்றும் நுகர்வோருக்கு இந்த பணத்தை பயன்படுத்துவது உண்மையில் கூடுதல் நேரத்தை கடக்கிறது. குறிப்பாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வங்கி அமைப்பு மற்றும் நிதி நிறுவனங்கள் சிறப்பு பங்காற்றுகின்றன. இதுபோன்ற இடங்களுக்கு வந்து அதை ஊக்குவிப்பதை தவிர இது கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் இதில் நம்பிக்கை ஏற்படும். இதன் மூலமாக வரி பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வோம் என்ற தேவையற்ற பயம் உள்ளது. அப்படி எதுவும் இல்லை. வரி பிரச்சனையில் சிக்க வேண்டும் என்ற நிலைமை ஏற்படுமானால் பணத்தை எவ்வாறு கையாண்டாலும் அதில் சிக்கிக் கொள்வீர்கள் என தெரிவித்துள்ளார்.